இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அளவு எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கவும் இது இப்போ ரீசெண்டாக போட்டு பார்த்தீங்களா பிக்சர் கரெக்டாக இருக்கான்னு அதை மட்டும் கேட்டுக்கங்க. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போத்திருப்பாங்க, வெயிட் வந்திருப்பாங்க, குறைஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அப்போ நீங்க அளவெடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் அளவெடுக்கிறது மெஷர்மெண்ட் எப்படி கஸ்டமர் வந்து மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்க போறோம். எப்பயுமே காமனா விடுற மாதிரி 1 இன்ச் விட்டுக்கணும். விட்டுட்டு கையோட நீளம் இருக்குல்ல, இந்த நீளத்தை அளந்துக்கணும். அளந்துட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு கையோட அகலம் இருக்குல்ல, இந்த அகலத்தில் இப்படியே வச்சு அப்படியே ரெடி அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச், ஓகேவா? 1/2 இன்ச் வச்சுட்டு இந்த லைன் இருக்கு, இந்த லைன்ல இருந்து 2 இன்ச் வச்சுட்டு எப்பயும் நம்ம கிராஸ் கொடுப்போம்ல, கிராஸ் கொடுக்கவும் ஆம்கோல் அளக்கிறது எப்படி அளக்கணும்னா கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சு இந்த கேர்வ் இருக்குல்ல, இந்த கேர்வ் வளர்ந்துக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயின்ல இருந்து அப்படியே லைட்டாக பெண்டு கொடுத்து 8 வருது, இந்த லைன்ல கொண்டு வந்து அந்த 8 வச்சிடணும். ஓகேவா? 8 வச்சுட்டு 8ல இருந்து 1/2 இன்ச் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரெடி அளவுக்கு இந்த ரெடி அளவுக்கு ஒரு லைன் போட்டு இந்த 1/2க்கு இந்த 1/2க்கு லைன் போட்டு லைட்டாக அப்படி கேர்வ் எப்பயும் போல இழுத்து விட்டுங்க. 4 லைன் சேர்த்து பேக் தட்டு வெட்டிடுங்க. 2 மட்டும் எடுத்து மேற்பார்ட்டை மட்டும் 2 மட்டும் எடுத்து லைட்டாக உள்ள குடஞ்சு ஃப்ரண்ட்டுக்கு வெட்டிடுங்க. சிசர் கட் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. கட்டிங் பண்றப்ப சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். இங்க ஒரு கட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இங்க ஒரு கட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் தெரியுற இங்க ஒரு கட்டு, அப்புறம் இந்த இதுக்கு ஒரு கட்டு. ஓகேவா? கொடுத்து ஸ்லீவ் வெட்டி எடுத்துருங்க.